போன ப்ராப்ளத்தினுடைய அடுத்த பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 இதுக்கு பெண்டிங் மூமெண்ட்டு பார்த்துட்டோம் சரிங்களா. 3 இதுக்கு பார்த்துட்டோம். ஈங்கிற பாயிண்டில் 0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்டில் -18, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்டில் -108 சரிங்களா போட்டோம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரையணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சிருக்கிறேன் சரிங்களா. ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்லேயும் பிங்கிற பாயிண்ட்லேயும் ஏங்கிற பாயிண்ட்லேயும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பிங்கிற பாயிண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 0.6 நான் போட்ட டிஸ்டன்ஸு, இதில் டோட்டல் 1.5 0.6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.9ங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இது வந்து 1.5 டோட்டல் இதிலிருந்து இது வரைக்கும் வந்து 2.4. அதில் உங்களுக்கு 1.5 கழிச்சிருங்க. ஸோ 2.4ல் 1.5 கழிச்சிருங்க. கழிச்சிட்டிங்கன்னா 0.9 வரும். இது எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த 0.9 கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அட் பி பார்ப்போம். பி பார்க்குறதுக்கு இந்த லோடை நீங்கள் மறைச்சிக்கங்க, மற்ற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்கள். -30 இன்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டோட்டல் இது இருக்குது. அதாவது இந்த லோட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்குறோம். இந்த லோட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2.4. அப்போ -30 இன்ட்டு 2.4 சரிங்களா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா -70 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஏற்கனவே 0.9 அப்போ 1.8 -70 இன்ட்டு 1.8. அதே மாதிரி -40 இன்ட்டு 0.9 இந்த லோடை விட்டுறணும். ஒரு பாயிண்டில் பார்க்குறீங்கன்னா அந்த லோடை விட்டுறணும். -40 இன்ட்டு 0.9 ரைட்டுங்களா. போட்டிங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் அட் த பாயிண்ட் பி கிடச்சிரும். -234 கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் அட் த பாயிண்ட் பி பாருங்கள். -30 இன்ட்டு 2.4 -70 இன்ட்டு 1.8. நான் இப்போ சொன்னது அப்படி இருப்பாருங்க. -40 இன்ட்டு 0.9 போட்டிங்கன்னா -234 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடச்சிருச்சு. அப்புறம் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, அதே கதை தான். பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ ஒன்றுமே இல்லை. பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ இந்த இடத்துல ஏதாவது லோடு இருக்கான்னு பார்க்குறோம். லோடே பற்றி பிரச்சனையே கிடையாது, லோடே இல்லை. அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதனுடைய டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கூர்மையாக பாருங்கள், இது வரைக்கும் 2.4, இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 6. டோட்டல் வந்து 6. அப்போ 6லேருந்து 2.4 கழிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6லேருந்து 2.4 கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதனுடைய இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இந்த இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸை கடைசியில் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.6 ரைட்டுங்களா. 3.6 கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுறங்க பாருங்கள். 30 இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ப்ராப்ளத்திலே 6 -70 இன்ட்டு 0.9 1.8 ப்ளஸ் 3.6 சரிங்களா. 1.8 ப்ளஸ் 3.6 அப்போ 1.8ங்கிற பட்சத்தில் 3.6 4.6 ரைட்டுங்களா. அப்போ 3.6 ப்ளஸ் 1.8 5.4. ஸோ இதில் பாருங்கள், -30 இன்ட்டு டோட்டல் 6 -70 இன்ட்டு 5.4 போட்டோம் சரிங்களா. அடுத்து 40லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம்? 40 இன்ட்டு 3.6 4 இன்ட்டு 4.5, அதாவது 3.6 ப்ளஸ் 0.9 4.5. அப்போ -40 இன்ட்டு 4.5 பாருங்கள். -40 இன்ட்டு 4.5 பாருங்கள். இதில் -40 இன்ட்டு 4.5 ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் -60 இன்ட்டு 3.6 இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுற பாருங்கள். -60 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 3.6 இதுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் 3.6. ஸோ டோட்டலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு -954 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ ஓவரால் நமக்கு கிடைச்ச பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுடைய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். 0லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -18, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -108, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -234, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -954. இது எல்லா வேல்யூஸையும் நீங்கள் வந்து அப்படி டாட்டாக வச்சுட்டு
நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸ்கேலை வச்சு கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு இந்த கோடை போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இது ஒரு 13 மார்க் கொஷின். இந்த ப்ராப்ளம் அதுக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளம் நடத்துகிறேன். இந்த 2 ப்ராப்ளமும் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கிடச்சிரும். இதுதான் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸுடைய பார்ட் 2. தேங்க்யூ.